சாதாரணமாக நாங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் நம்ம ஒரு டாக்டர் எடுத்துக்கொண்டா, ஒரு விஞ்ஞானி, ஒரு லாயர், ஒரு இன்ஜினியருக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். ஏன்டா அவங்க படித்தவங்க, அவங்க தான் அந்த சமூகத்துக்குள்ள தலைவர்கள், அவங்க பேர் போனவங்க அப்படின்னு நம்ம மரியாதை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் எங்கேயும் காணல டாக்டருக்கு சொர்க்கத்தில் நடுப்பகுதி, விஞ்ஞானி ரொம்ப பெரிய புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் மேலே இருப்பார், அவருக்கு தான் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் குர்ஆன்ல காணும். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களை கண்ணியப்படுத்தலையான்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் வேற ஒன்றை பேசுகிறான். நம்ம பார்வையில் நாம் எதை கண்ணியம் என்று நினைப்போமோ, எதுக்கு நாம் மரியாதை கொடுப்போமோ, அல்லாஹ்வுடைய வேதத்தில் அப்படிப்பட்டவர்கள் ஜன்னத்துக்குரியவர்கள் சொல்லல. அதுக்காக நான் டாக்டராக வேணான்னு சொல்லலை, அவங்க தான் சொர்க்கத்தில் நடுப்பகுதியில் நிற்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யார் அல்லாஹ்வுக்கு நிறைய பயப்படுறீங்களோ, அல்லாஹ்வை யார் அதிகமாக அஞ்சுறீர்களோ, தக்வா உடையவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மரியாதை இருக்குது. அல்லாஹ் யாருக்கு கண்ணியம் கொடுக்குறானா? தக்வா உள்ளவர்களை கூப்பிடுறானா? நம்ம பார்வையில் நாம் யாருக்கு கண்ணியம் கொடுப்போம்? நம்மில் யார் அறிவில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறாங்களோ, யார் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்களோ, யார் தொழிலதிபர்களாக இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு தான் நம்மிடத்தில் கண்ணியம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எங்கேயுமே பெரிய ஊர்லேயே பெரிய மணக்கார் அவர் தான் சொர்க்கத்தில் மேலே அப்படி சொல்லல. அல்லாஹ் ஊர்லேயே பெரிய அறிவாளி அவருக்கு தான் சொர்க்கம் அல்லாஹ் சொல்லல. இந்த பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன் நெடுகிலும் நமக்கு படித்து தர்றான். அப்படி என்ன உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் அறிவுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கல்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த சிந்தனையை நீங்கள் எடுத்துக்கொண்டா மட்டும்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் சரியான முறையில் பயனடைந்தவர்களாக மாறுவோம். அறிவு சம்பந்தமாக அறிவை பொறுத்தளவில் திருக்குர்ஆன் முன்னாடியே சொல்லிட்டு, அறிவு என்பது மனித சமுதாயத்துக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அல்லாஹ் ஆதம் நபியை படைக்கிற டைமில் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பாஷணை நடக்குது, மலக்குமார்களோட ஒரு சம்பாஷணை. வயிது கால ரப்புக்களில் மலாய்கத்தி இன்னி ஜாயிலும் ஃபில்லர்லு ஹலீஃபா. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், நான் பூமியில் தலைமுறைகளை உண்டாக்க போகிறேன்றான். என்ன பூமியில் ஹுலஃபாக்கள் ஹலீஃபாக்கள் உண்டாக்க போகிறேன், பூமியை பொறுப்பு கொடுக்க போகிறேன், அவங்க கையில் துறப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்ற அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியை இவங்க தான் ஆட்சி செய்ய போகிறாங்க. சாதாரணமாக 100 வருஷமாக சிங்கம் இருக்குதுன்னு வைங்க, 10 சிங்கம் ஒன்று சேர்ந்து 2 மாடி கட்டிடம் கட்ட இயலாது. 100 புலிகள் ஒன்று சேர்ந்து 100 வருஷமாக பேசினாலும் மைக்க கண்டுபிடிக்க இயலாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? பூமியில் சிங்கம், புலி, மிருகம், யானை எல்லாமே இருக்குது. இந்த பூமி பெரிய நதிகள் ஓடுது, இந்த பூமிக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து போட போறேன். அவர் யாரு? அவங்க தான் ஹலீஃபா, தலைமுறையாக அவங்க தான் இந்த பூமியுடைய நிர்வாகத்தை பொறுப்பெடுக்க போறாங்க. இது அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்களுக்கு. மலக்குமார்கள் கேட்கிறாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மையுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா. யா அல்லாஹ், சும்மா தான் இதையும் காட்டுக்கு போய் பாருங்க பார்ப்போம். காட்டு ரொம்ப நிசப்தமாகவே இருக்கும், சத்தமாக இருக்காது. சத்தம் வந்தா காட்டுல அது ஒரு சாவு கொலை நடக்க போகுதுன்னு அர்த்தம். காட்டுக்குள்ள எல்லா மிருகமும் ரொம்ப கவனமா போகும். நம்ம சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ல போனீங்கன்னா சத்தமாவே இருக்கும். காட்டுல எல்லா மிருகமும் காது கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் மான் அசைந்தால் இங்க புலி சரியா ரெடியா நிற்கும் பாஞ்சு கவுறதுக்கு. அதனால் ரொம்ப அமைதியாகத்தான் காட்டுக்குள்ள இருக்கும். மலக்குமார்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, எல்லாம் பூமி நல்லா தான் இருக்குது, இந்த மனுஷனை கொண்டு போய் போட்ட உடனே வயஸ்ஃபிகு திமா, யாரெல்லாம் ரத்தத்தை வடிப்பாங்களே, ஃபசாது பண்ணுவாங்களே, நானா தம்பி ஒத்துமையா இருக்க மாட்டாங்களே, தாத்தா தங்கச்சி ஒத்துமையா இருக்க மாட்டாங்களே, 5 பேர் உட்கார்ந்து 5 பேர் முரண்பட்டுருவாங்களே, கூட்டம் கூட்டமா பிரிஞ்சிருவாங்களே, இதை மலக்குமார்கள் சொல்றாங்க. யா அல்லாஹ், இப்படி பண்ணிருவார்களே. வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக. யா அல்லாஹ், நாங்க உன்னை துதிக்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்துறோம், உன்னை போற்றுகிறோம். யா அல்லாஹ், தஸ்பீஹ் செய்கிறோம். வனுகத்திஸு லக, உன்னை தூய்மைப்படுத்துறோம். யா அல்லாஹ். அவங்க அப்படிலாம் இல்லையே, சண்டை பிடிப்பாங்களே. யா அல்லாஹ், இது சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு நினைக்கிறீங்க? மலக்குமார்களே, சரியா சொல்லிட்டீங்க, சண்டை பிடிப்பாங்க, பூமியில் போட்டால் ஃபசாது பண்ணுவாங்க, வேணாம், அவங்கள பூமியில் போட வேணாம், பூமியில் சிங்கம் மிருகம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இவங்களை வேற எங்கேயாவது போடுவோம்னு அல்லாஹ் சொல்லல. கால இன்னி அலமு மாலா தஅலமூன். மலக்குகளே, உங்களுக்கு, அதாவது எனக்கு, நீங்கள் எதை அறிய மாட்டீங்களோ அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்ட்டான்ல.
உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்ட்டான். இப்ப தெரியும் என்று சொல்லி போட்டு மலக்குமார்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறான். இப்ப அவங்க சொன்னாங்களே சண்டை பிடிப்பாங்க, ஃபசாது பண்ணுவாங்க, ரத்தத்தை வடிப்பாங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் இப்ப ஆன்சர் கொடுக்குறான். எப்படி ஆன்சர்? அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் கொடுக்குற ஆன்சர் இன்னும் வித்தியாசமாவே இருக்குது. மலக்குகளே அவங்க ரத்தம் வடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லல. ஆமா நீங்க சொன்ன மாதிரியே ரத்தம் வடிப்பாங்க, ஃபசாது பண்ணுவாங்க அப்படி சொன்னான்னு கேட்டா அப்படியும் அல்லாஹ் சொல்லல. என்ன அல்லாஹ் கொடுத்த பதில் தெரியுமா? அல்லம ஆதமல் அஸ்மாஹ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். எல்லா பேர் சொற்களையும் படிச்சு கொடுத்தான். சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி. இப்பதான் ஆன்சர் கொடுக்க போறான் அல்லாஹ். நீங்க சொன்னீங்களே ஃபசாது பண்ணுவாங்கண்டி, நீங்க சொன்னீங்களே சண்டை பிடிப்பாங்க, நீங்க வாங்க கூப்பிட்டு போட்டு சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹவுலாயி இன் குன்தும் சாதிகீன். மலக்குமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆதம் நபிக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தாச்சு. கொடுத்து போட்டு இப்ப ஆன்சரை பாருங்க. அல்லாஹ் கொடுக்குற ஆன்சர் என்ன கொடுக்குறான் தெரியுமா? அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹவுலா. இதுல பேர் என்ன, இதுல பேர் என்ன, இதுல பேர் என்ன, இது என்ன அப்படின்னு நல்லா கேட்கிறான். மலக்குமார்களை காட்டிட்டு இது என்ன. மலக்குமார்கள் பார்த்துட்டு இது என்னன்னு தெரியல அவங்களுக்கு. உதாரணத்துக்கு இது மைக்குன்னு வைங்களேன். இப்ப என்னட்டு கேட்டா மைக்குன்னு சொல்லுவேன், இன்றைக்கு பிறந்த பிள்ளைகிட்ட கேட்டா தெரியாது. மலக்குமார்களுக்கு இது தெரியாது. அல்லாஹ் என்ன புரிய வைக்கிறான் பாருங்க. வானலோகத்துல ஆதம் நபியை துன்யாவுக்கு அனுப்புறதுக்கான மெயின் நோக்கத்தை எல்லாம் சொல்ல போறான். மலக்குமார்கள் தெரியாதுன்றாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மலக்குமார்கள் எடுத்து சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்ட பேச போகல. அல்லாஹ்வை முதலில் துதிப்பார்கள். அவங்க அல்லாஹ்வை போற்றுவாங்க. காலு சுபஹானக, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை படித்து தந்தியோ அதை தவிர வேற எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை யா அல்லாஹ். லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீதான் அறிந்தவன், நீதான் ஞானமிக்கவன் யா அல்லாஹ்ன்றாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆதம் நபிக்கு அம்புட்டையும் படிச்சு கொடுத்துனான். படிச்சு கொடுத்து போட்டு மலக்குமார்கள்ட்ட கேட்கிற நேரம் மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க, யா அல்லாஹ் இது எங்களுக்கு படிச்சு தரல, இந்த பாடம் எங்களுக்கு நடக்கல, எங்களுக்கு தெரிந்தது நீ எதை சொல்லி தந்தியோ அதான் தெரியும். மனுஷன்டா சண்டை பிடிப்பான்னு தெரியுது எங்களுக்கு சொல்லி தந்ததுனால. ஃபசாது பண்ணுவாங்கன்னு தெரியுது. இது இவருக்கு இது தெரியும், அது தெரியும், அது தெரியும்டா எங்களுக்கு தெரியாததெல்லாம், எங்களுக்கு அது சொல்லி தரப்படல அப்படின்னு மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வழங்கும் துனியாவில் போடுறதுக்கும் மலக்குமார்கள் ஃபசாது பண்ணுவாங்கன்றதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அல்ல என்ன ஆன்சர் பண்றான், என்ன ஆன்சர் பண்றான்னு இப்ப புரியுது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான். ஆதம் அம்பி உம்பி அஸ்மாயும், அவங்களுக்கு இதுல பேரை சொல்லுங்க. ஆதம் அவங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்களே, அம்பி உம்பி அஸ்மாயும், இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டு ஃபலம்மா அம்பாஹும் பி அஸ்மாயும், அவர் ஒன்றொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல பேர் இது, இது 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 சொல்ல ஆரம்பிக்கிறார். மலக்குமார்கள் திகைத்து போய் நிற்கிறாங்க. புதிய படைப்பு இப்பதான் படைக்கப்பட்டிருக்குது, அறிமுகப்படுத்தப்படுவது, வான லோகமே அதிர்ந்து நிற்குது, அவர் அறிவை ஞானத்தையும் பார்க்குது. அல்லாஹ் உடனே நிப்பாட்டிட்டு சொல்றான், கால அலம் குல்லக்கும் இன்னி ஆலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த், உங்களுக்கு நான் சொல்லலையா வானத்தில் பூமியில் உள்ள மறைவான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் என்று. வாழுமா துபுதூன வமா குந்தும் தக்துமூன், நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ, நீங்க எதை வெளிப்படுத்துறீங்களோ அத்தனையும் எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவில்லையா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆதம் நபி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அல்லாஹ் சொல்லல, பாத்தீங்களா அறிவை பாத்தீங்களா, நான் படிச்சு கொடுத்தது. இவர் இதை சொல்றாருண்டா என்ன அர்த்தம்? எனக்கு வானம் பூமியில மறைவான அத்தனையும் எனக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்து தான் சொல்றாரு. இப்ப என்ன புரியுறீங்க நீங்க? அல்லாஹ் தன்னுடைய ஞானத்தை காட்டுவதற்குத்தான் மலக்குமார்களை வச்சு ஆதம் நபியை படைக்கிறான். இந்த மனித குலம் செய்கிற ஒவ்வொன்றும் இறைவனுடைய ஞானம். இன்றைக்கு 100 மாடி கட்டுறாங்கண்டா, வலா யுஹீதுனஹு பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவருடைய அறிவு கொஞ்சம் நம்மளுக்கு அல்லாஹ் லேசா லேசா அனுப்புறான். அந்த அறிவு கிடைக்கிற நேரம் மனுஷன் ஒன்றை கண்டுபிடிக்கிறான், ஒரு பட்டனை பிரஸ் பண்றான், அமெரிக்காவில் உள்ளவனோட பேசுறான். இது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். மிருகத்தை பலமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். கூர பற்கள், அந்த மாதிரி நகங்கள், வேகமாக ஓடும் கால்கள், உடம்பு, குதிரைக்கு அப்படி கொடுத்திருக்கிறான். யானை அவ்வளவு சைஸ். ஆனா அந்த எதுக்குமே ஒரு 1000 வருஷம் உட்கார்ந்து மசூரா பண்ணினாலும்
மொபைல் போன் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலாது, இந்த மைக்கை கண்டுபிடிக்கலாது. இந்த அறிவை உள்ளக்க அனுப்பி வானலோகமே அதிர்ந்து போற நேரம் என் அறிவை பாரு, என் அறிவை பார்க்கணுமா அவரை பாருன்றான்ல, என் அறிவை பார்க்கணுமா ஆதத்தை பாரு. புரியுதா? ஆதத்துக்கு எப்படி இது தெரியும்? நான் சொல்லி கொடுத்தனால தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் என்ற பாடம் தான் வானலோகத்தில் நடத்தப்படுகிறது. அந்த பாடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆயிட்டார். என்ன எதை சொல்லி கொடுத்தாரோ நல்ல அறிவு வேலை செய்யுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? எல்லா வயசுக்கால ரப்புகளில் மலாய்க்கத்து ஜுதூலி ஆதம், ஆதத்துக்கு எல்லாம் சதா பண்ணுங்கப்பா. அவர் ஆன்சர் பண்ணிட்டாரு, எல்லாம் ஓகே பாஸ். அவரு ரெண்டாவது எக்ஸாம் எல்லாம் எடுக்கிறான். இப்பதான் நாங்க ரெண்டாவது பாட்டுக்கு வர போறோம். துனியாவுக்கு நாம் ஏன் வந்தோம்? ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல டாக்டருக்கு ஜன்னான்னு சொல்லல? ஏன் அல்லாஹ் ஒரு இன்ஜினியருக்கு ஜன்னான்னு சொல்லல? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்மோஸ்ட் டன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவை கொடுத்து விட்டான். அந்த அறிவை மனிதன் தேடினால் கிடைக்கும். எங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்கெல்லாம் யாருமே சொல்ல தேவை ஸ்கூல் போங்கண்டு. நம்ம சமூகத்தில் உள்ள எல்லாரும் ஸ்கூல் போறாங்க, படிக்கிறாங்க. ஒருத்தன் படிக்கலன்னு வைங்க, அவனும் பொருளிட்டு தான் செய்யறான், அவனும் பெரிய சல்லிக்காரனா மாறத்தான் செய்யறான். 10 பிள்ளைக்கு வாப்பா 10 பிள்ளைக்கு உணவை கொண்டு போய் கொடுக்க தான் செய்யறாரு. இந்த அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. எங்க பிரச்சனை? பார்ட் 2 பார்ட் 1 முடிஞ்சு. அல்லாஹ் சொல்ற நான் மனிதனுக்கு அநியாயம் பண்ணல, உங்களை கொண்டு போட்டு அதுல பாதத்துல போடல. உங்களை ஹலக்து பியதி, என் கரத்தால் படைத்தேன், உங்களை அழகா படைத்தேன், எல்லாத்தையும் தந்தேன், அறிவையும் தந்தேன். வானலோகம் உங்களுக்கு சஜதா செஞ்சது, எனக்கு சஜதா செய்ய நல்லா சொல்லல. ஆதம் ஆன்சர் பண்ணினாரு, எல்லாரும் ஒழுங்க கீழண்ட. இப்லீஸை தவிர இல்ல இப்லீ அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின். அவன் வேற ஏலாண்டான், அவன் ஏலாண்டான். அது ஒரு பக்கம் வைப்போம். இப்ப ரெண்டாவது, உங்க அறிவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை? அல்லாஹ் கொண்டு போய் சொல்றான், போங்க நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்து போங்க, ரகதன் ஹைசு ஷிதுமா, விரும்பியதை சாப்பிடுங்க. ஜன்னாவுல போய் விரும்பியதை சாப்பிடுங்க. எப்படியா இது? ஜன்னாவை கதவை திறந்து கொடுத்து நீங்களும் உங்க வைஃபும் ஆதம் ஸ்குன் அந்த வஸௌஜுக்குல் ஜன்னா வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத் ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த ஜன்னாவுல எத்தனை கோடி மரம் இருக்கும் அல்லாஹு அலம். எவ்வளவு மரம் அல்லாஹு அலம். எல்லாத்தையும் சாப்பிடுங்க. இது கேட்க தேவையில்ல, பெர்மிஷன் கேட்க தேவையில்ல. இந்த மாங்காய் சாப்பிடலாமா? ஹலால். அந்த கிரேப் சாப்பிடலாமா? ஹலால். அந்த தோட ஹலால். விரும்பியது, நோ டவுட். கொஞ்சம் 2 பேர் வாங்கன்றான்ல, இங்க வாங்க. ஹாதி ஷஜரா, அரபுல சொல்லுவாங்க, கிட்ட கொண்டு போய் காட்டினாதான் ஹாசி பயன்படுத்தலாம். அஸ்மாஉல் இஷாரா லில் கரீப், கிட்ட ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு ஹாதிஹி, தூரத்துல காட்டினா தில்க, அது அந்த பெண் பாலுக்கு சொல்லுவாங்க தில்க, அந்த மரம். தில்க ஷஜரான்னு அல்லாஹ் காட்டல, கிட்ட கொண்டு போய் கவனமா பாருங்க, இதான் மரம், இதான் மரம். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் வரக்கூடாது. அல்லாஹ் என்ன காட்டுறான்? 99% 9999 ஹலால். பாயிண்ட்டும் வராது. ஒரே ஒரு மரத்தை காட்டி இது கிட்ட மட்டும் வரக்கூடாது, இது கிட்ட, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. வலா தக்ரபா, கிட்டே வந்துடாதீங்க. இந்த மரம் இருக்கிற ஜோனு கிட்ட வந்துடாதீங்க, டேஞ்சர், இது டேஞ்சர் ஜோன், வந்துடாதீங்கட்டான். இதுதான் எக்ஸசைஸ். இப்ப சைத்தான் உள்ளக்குள்ள வந்துட்டானா, அவன் ஆல்ரெடி எதிரி. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரின்ட்டான். உங்களுக்கு அறிவு இருக்கேன்ட்டான். அந்த அறிவு மலக்குமார்கள் கண்டார்கள், அதிர்ந்தார்கள் என்றான். உங்களுக்கு இப்ப அறிவு தந்தாச்சு. உங்க அறிவால இப்ப சைத்தானும் பக்கத்துல நிப்பான், உங்களுக்கு வருவான், அவன் ஏமாத்த பார்ப்பான். அவன் வேலை உங்களை ஏமாத்துறது. அவனுக்கு ஏமாறாம நீங்க நிக்கணும். இதுதான் இப்ப உள்ள சோதனை. அவன் என்ன பண்ணினா, இந்த மரத்துக்கு ஒரு பேர் வச்சான், மாங்காய் மரம் மாதிரி, தேங்காய் மரம் மாதிரி. அவன் வச்ச பேர் என்ன தெரியுமா? ஷஜரத்துல் குல்த். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும், மனிதன் படைக்கப்பட முன்னாடியே வானலோகத்தில் டிஸ்கஷன் நடந்தாச்சு. வர்ற மனிதன் துனியாவுக்கு தான் போவாரு, பூமிக்கு தான் டிரான்ஸ்ஃபர் அடிக்கப்படும் எல்லாம் தெரியும். அவன் போய் சொன்னான், ஆதமே உங்களுக்கு தெரியும், நீங்க கீழே போறீங்க, துனியாவுக்கு அனுப்ப போறான். ஷஜரத்துல் குல்த், நிரந்தரமா பெர்மனன்ட் வேணுமா உங்களுக்கு? நீங்க ரெண்ட் ஹவுஸ்ல நிக்கிறீங்க, பெர்மனன்ட் வேணுமா? இதான் மரம், இதான் மரம். அதனாலதான் அங்க போவேனான்ட்டான். போட்டீங்கன்னா பெர்மனன்ட்டா இங்க தான் நிப்பீங்க. இது போதாதுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்றான், அந்த கூனா மலக்கைனி, நீங்க 2 பேர், நீங்க மட்டும் இல்ல, அதுல போய் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, 2 பேரும் மலக்காவே போயிருவீங்க. ஓ காசமாவுமா,
சத்தியம் வேற. உண்மை சொல்றேன்ப்பா. இன்னில குமாமில நாசி, நான் நசியத்து பண்றேன், நம்பு. ஒரு நாள்ல கொண்டு வந்து ரெண்டு பேரும் கூட்டி போய் மரத்தை சாப்பிடு அப்படி கொடுக்கல. ஃபதல்லாஹுமா பிகுரூர், அவன் ஒரு நாள்ல செய்ய மாட்டான். ஒரு ஸ்டெப் போதும்டா, ஒரு ஸ்டெப் வந்துட்டார், மறு ஸ்டெப் போதும், 1000 ஸ்டெப் இருக்கும். அவன் நம்பிக்கை இழக்க மாட்டான். மெல்ல 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 கொண்டு வருவான். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா, கிட்ட போயிடாதீங்க. அவன் ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வருவான், உங்களை ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வருவான். அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்துறவாய் ஃபதல்லாஹுமா பிகுரூர். அந்த வாளியை போட்டா மெல்ல, தல்வாண்டா வாளி, மெல்ல மெல்ல இழுப்பாங்க, வாளி மெல்ல மெல்ல மேல வரும். அதே மாதிரி தல்லா, ஒரு கயிறை போட்டு மெல்ல 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 கிட்ட கொண்டு வருவாங்க. இன்றைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மெல்ல மெல்ல மரத்தை கிட்ட போனாங்க அர்த்தம் இல்ல, சாப்பிட்டுருவோம் பாண்டு முடிக்குவாரு, ஃபர்ஸ்ட்டுக்கு வேணாம், தப்பு. அப்படி நின்றவர் மெல்ல 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 கம்ப்ரமைஸ் பண்ணி 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 அந்த மரத்துக்கிட்ட போறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தான் கொண்டு வந்துட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஃபஅஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் அவர் ஸ்லிப் பண்ண வச்சுட்டான். நான் போற வழியில வலிக்கிட்டேன்னு வைங்க, நான் வலிக்கி விழுந்துட்டேன், அவர் வலிக்கிட்டார். ஆதம் நபியை கிட்ட கொண்டு போய் இது பண்ணிட்டார், உடனே சுதாகரிக்கிறார். ஓஹோ குல்நக்பிது மின்ஹா ஜமியா, எல்லாம் இறங்குங்க இங்க இருந்து. வேணாம் என்று நான் போட்ட போர்டர், நான் வேணாம் என்று சொன்ன இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, இறங்குங்க இங்க இருந்து அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிட்டான். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஷைத்தான் அந்த இடத்துல வந்து ஆதம் நபியை சறுக்க விட்டுனான். இப்போ அல்லாஹ் என்ன ப்ரூவ் பண்றான் தெரியுமா? ஆதமே, உங்க அறிவு டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு வானலோகத்து. எப்படி அறிவு? சும்மா ராக்கெட் பறக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இன்ஜினை கண்டுபிடிப்பது எப்படின்னு குர்ஆன்ல போய் பார்த்தீங்கன்னா வராது. எப்படி விமானத்தை கண்டுபிடிப்பது, அதான் தந்தாச்சு ஆல்ரெடி. உன் அறிவுக்கு தெரியும்பா. நீ போய் பூமியில படிச்சிட்டீன்னா அது குர்ஆன் உனக்கு சொல்லி தர தேவையில்லை, உனக்கு தெரியும் என்று ப்ரூவ் பண்ணப்பட்டாச்சு வானலோகத்தில்.